நம்மளும் மெடிடேஷன் கற்றுக்குறோம், லா ஆஃப் அட்ராக்ஷன் கற்றுக்குறோம், பாசிட்டிவ் திங்கிங் படிக்கிறோம், புக்கு படிக்கிறோம், கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், கோர்ஸ் கலந்துக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் உண்மையிலுமே ஒரு ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் அதை ஃபேஸ் பண்ணுறப்போ நம்ம கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் எங்கே போகுது? இப்போ சொன்ன அந்த 7 விஷயங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு தேவையானது அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் சரியான செயல்களை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. The Seventh Sense. உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இப்போ உங்களுக்கு கராத்தே தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு திருடன் உங்கள் கழுத்தில் கத்தி வச்சு உங்ககிட்ட இருந்து ஒரு 10 பவுன் தங்கச்செங்கலியை பறிச்சுட்டு போக முடியுமா? கண்டிப்பாக முடியாது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன். நேற்று நம்ம நண்பர் ஒருத்தர் ஃபோன் போட்டிருந்தாரு, கராத்தே மாஸ்டர். அவர் பிளாக் பெல்ட் எல்லாம் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். பல வருஷமாக கராத்தே பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட கழுத்தில் ஒரு கத்தி வச்சிருக்கான். எப்போ அப்படின்னா காலையில் ஒரு 6 மணிக்கு வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது. பல வருஷமா தற்காப்பு கலை பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுத்தவர் அவர் கழுத்துல போட்டுக்கிற செயினை பிடிங்கிட்டு ஓடி போயிட்டான். இந்த சம்பவத்தை கேட்டப்பதான் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. இல்லை அவர் கராத்தே தெரியலையா, ஏன் பயன்படுத்தல? அவர் சும்மா நார்மலான டைம்ல நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, நிறைய ஃபைட்டும் போட்டிருக்காரு. இந்த கேள்வி கராத்தே பத்தினது கிடையாது, நம்மளோட வாழ்க்கை பத்தினது. நம்மளும் மெடிடேஷன் கத்துக்கிறோம், லா ஆஃப் அட்ராக்ஷன் கத்துக்கிறோம், பாசிட்டிவ் திங்கிங் படிக்கிறோம், புக்கு படிக்கிறோம், கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், கோர்ஸ் கலந்துக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் உண்மையிலுமே ஒரு ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் அதை ஃபேஸ் பண்ணுறப்போ நம்ம கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் எங்கே போகுது? உங்களுக்கும் இப்படி நடந்திருக்கா? பல வருஷமாக இதை கவனித்து பார்த்து ரிசர்ச் பண்ணிட்டு வந்ததில் ஒரே ஒரு காரணம் கிடையாது, பல காரணம், பல இணைந்த காரணங்கள். அதாவது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய பல காரணங்கள் இருக்கு. இதில் ஃபஸ்ட்டு இந்த ஆழ்மன தடைகள். அதை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருப்போம். ஒரு இன்டர்வியூ போயிட்டு ரிஜெக்ட் ஆன உடனே அடுத்த இன்டர்வியூ போகும்போதும் நம்மளுக்கு ரிஜெக்ட் தான்ப்பா பண்ணுவாங்க, இப்படி சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஆள் மனசு நெகட்டிவாக ஒரு நம்பிக்கையை விதைச்சி வச்சிருக்கோம் நம்ம மனசில். அப்புறம் லென்ஸ், அதாவது மனசு அப்படின்றது நம்ம எல்லாம் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் எப்படி பார்க்குது அப்படின்னா, நம்மளோட கடந்த கால அனுபவங்கள், நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள், நம்ம எந்த சிந்தனையை எந்த கருத்துக்களை ஏற்றுக்கிட்டோமோ எல்லாம் சேர்ந்து மொத்தமாக நமக்கு கண்ணில் கண்ணாடி போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு லென்ஸா உருவாகுது. அந்த லென்ஸ் வழியா தான் மனசு எது நடந்தாலும் பார்க்குது. ஒரு 2 பேர்த்த கூப்பிட்டு பாஸ் சொல்றாரு, நாளைக்கு ஈவினிங்குள்ள இந்த வேலையை முடிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஒருத்தர் என்னன்றாரு, ஓ பரவாயில்லப்பா, என்னை நம்பி இந்த வேலை கொடுத்துருக்காரே பரவாயில்ல அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. இன்னொருத்தர் என்னங்கிறாரு, என்னையவே டார்கெட் பண்றான்டா அந்த மனுஷன் அப்படின்னு இன்னொருத்தர் நினைக்கிறாரு. இங்க சூழ்நிலை ஒண்ணுதான், ஒரே பாஸ் ஒரே நேரத்துல தான் கூப்பிட்டு சொன்னாங்க. ஆனா ஒருத்தர் இப்படி நினைக்கிறான், இன்னொருத்தர் அப்படி நினைக்கிறான். காரணம் என்னன்னா, அவங்க மனசுல இருந்த லென்ஸ், அதாவது கண்ணாடி மாதிரி மனசுல இருந்த கண்ணாடி. அது கண்ணாடி கிடையாது. கண்ணாடி அப்படின்றது நம்ம கடந்த கால நம்பிக்கை, நம்ம பார்த்த விஷயங்கள், நம்மளுக்கு நடந்த கசப்பான நினைவுகள், இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். ஒருத்தர் டார்கெட் பண்றாரு அப்படின்னு நினைக்கிறாரு, இன்னொருத்தர் என்னையவே நம்புறாருப்பா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி டார்கெட் பண்றாரு அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு இல்லையா, இதெல்லாம் உங்க மேனிஃபெஸ்டேஷனுக்கு தடையா இருக்கும். அப்புறம் அர்த்தம் கற்பிக்கிறது, இதுவுமே கிட்டத்தட்ட அந்த லென்ஸ் மாதிரி தான், ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நீங்க தனியா புரிஞ்சுக்கலாம். அதை ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்றீங்க, ஃபோன் எடுக்கல, உடனே என்ன இவன் அவாய்ட் பண்றானா அப்படின்னு மீனிங் கொடுக்குறாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, மேபி ஏதாவது வேலையா இருந்திருக்கலாம் அப்படின்னு மீனிங் கொடுக்குறாரு. டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? சம்பவம் ஒண்ணுதான், என்ன மாதிரியான மீனிங் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்றதுல உங்களோட வாழ்க்கை அனுபவ முறை மாறும். அடுத்தது இந்த ஆழ்மனதின் ஒரு பகுதியாக இருக்கிற எல்லா வீடியோலும் சொல்கிறோம், RAS ஃபில்டர்னு ஒன்று. அது நம்ம காப்பி வடிகட்டி மாதிரி தான். எப்படி நம்ம காஃபி தூளை அப்படியே பிடிச்சிக்கிட்டு வெறும் காஃபியை மட்டும் இந்த பக்கம் விடுமோ, அந்த மாதிரி நீங்கள் எது முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும்தான் கீழே விடும், மீதி அப்படியே பிடிச்சி வச்சுக்கும். இப்போ உங்களோட கண்ணாடி, மனதின் கண்ணாடி அப்படின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, லென்ஸு அப்படின்னு, அந்த லென்ஸில் எந்த மாதிரி உருவாகிருக்கோ அந்த மாதிரியான தகவல்கள் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையிலிருந்து நீங்கள் எப்படி காஃபி வந்ததோ அந்த மாதிரி உங்களோட லென்ஸ் எந்த மாதிரி செட் ஆகிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்கள் மூளைக்குள்ளே வரும். உதாரணத்துக்கு எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க அப்படின்னா அதுக்குண்டான தகவல் மட்டும்தான் வரும், அதுக்குண்டான ஆதாரத்தை மட்டும்தான் உங்களோட ஆழ்மனம் தேடும். உங்களுக்கு தீர்வு, நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கண்ணு முன்னாடியே இருக்கும், ஆனால் அந்த ஃபில்டர் அதை தடுத்துடும். எப்படி காஃபி தூளை வடிகட்டுற மாதிரி அதை தடுத்து வச்சுக்கும். எப்ப நீங்க உங்க ஆள் மனசுல இந்த மாதிரி தடைகள்லாம் இருக்கிறப்ப. அடுத்தது பழக்கம், ஹேபிட். இது எல்லாத்துக்கும் நடந்திருக்கும். இந்த ஹேபிட் நிறைய பேத்துக்கு இருக்கு. ஒரே ஒரு டைலாக், பணம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்ற. அதாவது பணம் வரும், மந்த் எண்ட்ல ஆக ஆக எல்லாமே செலவாகி போயிடும். 1 மாசம் 2 மாசம் இந்த செலவு எப்படி வந்துன்னே தெரியல, வந்துருச்சு, ஏதோ ஒரு வகையில செலவாயிடுதுடா அப்படின்னு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷமா இதே டைலாக பேசிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஏதோ ஒரு ஆஃபர் வரும், EMI வரும்,
யாராவது கடன் கேட்பாங்க, இந்த மாதிரி தொடர்ந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. பணம் மட்டும் தங்கவே தங்காது. ஆள் மனசு முடிவெடுத்துரும், இது இப்படிதான் எப்படி இருக்க போகுது, பணம்னா தங்காதுப்பா அப்படின்னு ஒரு கான்கிரீட்டா முடிவெடுத்துருக்கும். அடுத்து வந்து நடத்தை, அதாவது பிஹேவியர். ஒரு டயட் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு அந்த பக்கமாக வழியாக போவீங்க, அப்படியே ஒரு வாசனை வந்துடும், சரி ஓகே நம்ம புரோட்டா வாங்கி இன்னைக்கு சாப்பிட்றலாம் அப்படின்னு சாப்பிட்ருவீங்க. சரி இன்னைக்கு தான் லாஸ்ட், நாளையிலேருந்து பண்ணலாம், நாளைக்கு ஆரம்பிப்பீங்க, நாளைக்கு அதே மாதிரி வேற ஏதாவது ஒன்று அதை வாங்கி சாப்பிட்ருவீங்க. அடுத்த வாரம் அடுத்த மாதம் இதே டைலாக் ரிப்பீட்டடாக ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம அடுத்த காரணத்தை பார்த்துருவோம், கவனம். எனக்கு இப்படி ப்ராப்ளம் இருக்குது, அப்படி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு, எனக்கு வேலையில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. சரி இதுக்கான சொல்யூஷனை நம்ம சொல்லும் போது, சார் இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேள்வி கேட்குறேன். எனக்கு இருக்கிற பிரச்சனைலாம் பயங்கரமான பிரச்சனை, என் பாஸு என் இதெல்லாம் வந்து சால்வே பண்ண முடியாதுக்கெல்லாம் வழியே கிடையாது. அப்போ ப்ராப்ளத்து மேலே இவ்வளோ ஈடுபாடாக நீங்கள் கவனத்தை செலுத்திட்டு சொல்யூஷன் எப்படி வரும்? கவனம் முழுக்க இந்த ப்ராப்ளத்திலேயே இருந்து அந்த ப்ராப்ளத்தையே உணர்ந்து இப்படி தொடர்ந்து போயிட்டு இருந்தா சொல்யூஷன் எப்படி வரும்? நம்ம கவனம் அப்படின்றது தீர்வுல தான் இருக்கு. இப்ப சொன்ன அந்த 7 விஷயங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு தேவையானது அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும். நீங்களும் சரியான செயல்களை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இல்ல இப்ப இருக்கிற நிலைமை, உங்களுக்கு பிடிக்காத நிலைமை, அதை பத்தி ஒரு நம்பிக்கை, ஆழ்மன தடை, அதை பத்தின பிஹேவியர் இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா உங்க நிலை மாறவே மாறாது. அது நீங்க எந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ், விசுவலைசேஷன், நிறைய டெக்னிக்கல் யூஸ் பண்ணாலும் மாறாது. அப்படி மாறினாலும் அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் வரும். அப்ப நம்ம அந்த 7ஐயும் ஒழுங்குபடுத்தணும். ஒழுங்குபடுத்திட்டு எப்படி ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா, உங்களோட தேவைகள் எப்படி இருக்கோ, நல்ல வேலை, அப்ப நல்ல வேலைக்கு தகுந்த மாதிரியான பிஹேவியர், RAS ஃபில்டரை டியூன் பண்றது, நல்ல பழக்கத்தை கடைபிடிக்கிறது, நம்ம லென்ஸை சரியா வச்சுக்கிறது. எப்படி அப்படின்னா, அதாவது பணக்காரங்கெல்லாம் கெட்டவங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உங்களை அறியாம இருந்ததுன்னா, இது சரியா, இது உண்மையா அப்படின்னு நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். கார்ப்பரேட் வேலைகள்லாம் தப்பு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கலாம். இந்த மாதிரி என்ன மாதிரியான நம்பிக்கைகளும் உங்களோட இலக்குக்கு தடையா இருந்தாலும் அதை தூக்கி போடு. ஏன் அப்படின்னா, இந்த கராத்தே மாஸ்டர் சம்பவத்துல அவர் நிறைய கத்து வச்சிருந்தார், அதெல்லாம் வந்து உபயோகப்படலை. அவரோட ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ், அதாவது ஆழ்மனம் அந்த பயத்தில் உறைஞ்சு போய் அப்படியே நின்றுச்சு. ஆழ்மனம் ஏன் உறைஞ்சு போய் நிற்கும்னா, இந்த 7 விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது அவருக்கு எப்படி இருக்கோ, திருடன் அப்படின்னா ரொம்ப பயங்கரமானவன் அப்படின்னு அவருக்கு ஆழமான ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு, அவருக்கே தெரியாமல் இருந்திருக்கு. ஸோ அதனால அவரால் செயல்பட முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கைகள் இருக்கா, உங்கள் பிஹேவியர் எப்படி இருக்குது, உங்கள் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பொறுமையாக இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து எழுதுங்க. மீண்டும் மீண்டும் நடக்கிற ப்ராப்ளத்தை எழுதுங்க. அதை வச்சே அதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேள்விகளை கேளுங்க. ஏற்கனவே என் மனசில் என்ன முடிவு இருக்குது அப்படின்னு கேட்டுப்பாரு. ஒரு வேளை உங்களுக்கே தெரியாத மனதோட ஒரு லென்ஸ் உங்களோட இலக்கு அடைய தடையாக இருக்கிற ஒரு லென்ஸ் தெரிய ஆரம்பிக்கலாம். இதை நீங்களே உங்கள் வாழ்க்கையில் ஆய்வு பண்ணி பாருங்கள். இதையெல்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்னொரு கிளாஸ் போக தேவையில்ல, இன்னொரு புத்தகம் படிக்க தேவையில்ல, இன்னொரு கோர்ஸ் ஜாயின் பண்ண தேவையில்ல. பெரும்பாலான நபர்களுக்கு இதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. அவங்க இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகலைன்னு அந்த டெக்னிக் போகிறது, அந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகலைன்னு அடுத்த டெக்னிக் போகிறது, இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. இது நான் கவனிச்சது தான். இந்த பிரபஞ்சமோ கடவுளோ உங்களை மட்டும் தனியாக வஞ்சிக்கல. நீங்கள் பார்க்குற பார்வையை, நீங்கள் பார்க்குற கோணத்தை மாற்றுங்க. உங்களையே சுய ஆய்வுக்கு உட்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கை அங்கிருந்து மாறத் தொடங்கும். நன்றி நண்பர்களே.